அண்ட் அந்த ஜார்ல இருக்கக்கூடிய நெல் வந்து சின்ன சின்ன விதைகளா இருக்கலாம். பட் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களோட அன்பு பாசம் எல்லாமே சேர்த்து அந்த ஜார்ல நாங்க ஃபில் பண்ணிருக்கோம். வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க, எது பண்ணாலுமே அளவா பண்ணா நல்லதா இருக்கும். உடம்பு ஓவரா பண்ணாதான் போகும். ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடலாம், தப்பே இல்லை. அது எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடலாம். டெய்லி அதையே சாப்பிட்டாதான் அது வந்து நம்ம உடலுக்கு கெடுதலா. மோர் தென் 50 வெஹிக்கிள்ஸ் மட்டும் போயிருக்கு. 5000 பேருக்கு பிரியாணி போய் சேர போகுது அப்படின்னும் போது வயிறார எனக்கே அப்படியே பிரியாணி சாப்பிடாமே வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரையா எங்க இருப்பாங்க? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணைன்னு வாழ்ந்து நிக்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. ஹெல்ப் ஆன் ஹங்கர் அப்படின்றது பசியில வாடக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் பசி இல்லாம இருக்கணும், அவங்கள்ட்ட கொண்டு போய் சாப்பாடு நம்ம கொடுத்து அவங்க பசி ஆத்தணும் அப்படின்றதுதான் நம்மளோட முக்கியமான கோர். அந்த கோர்ல நானும் ஒரு ஆளா இருப்பேன் அப்படின்னு ஒரு நம்மளோட பிரைட் அண்ட் ப்ரௌட் கொடுமையை தவிர்க்கணும், அவங்கள்ட்ட பசி ஆற்றணும் அப்படின்றதுதான் முக்கியமான குறிக்கோள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா ஹாய், சந்தோஷ் ஹாய் பிரதர். ஹெல்ப் ஆன் ஹங்கர் அப்படின்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்னா, நான் வந்து 2020 லாக்டவுன் நடக்கும்போது வந்து எனக்கு அபிஷேக்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கஷ்டமா இருக்கு இந்த டைம்ல. ஸோ ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு சொல்லி ஒருத்தர் ஆலன் சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கோவிட் டைம்ல வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை வந்து பண்றாங்கன்னும் போது ஃபர்ஸ்ட் இது சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் இம்மீடியட்டா அவருக்கு வந்து காசு அனுப்பிச்சு விட்டேன். அவர்கிட்ட பேசினது கூட கிடையாது போன்ல. அப்ப எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா வந்து அதோட கனெக்ட் இல்லாம இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா திருப்பி ஐஸ்வர்யா அண்ட் எங்க ஒய்ஃப் 2 பேர்னாலையும் வந்து அகெயின் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் அவங்களோட சேர்ந்து போய் டிராவல் பண்ணி சிட்டி ஃபுல்லா என்ன கூட்டு போய் என்ன நடக்குது, யார் யார் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க, எப்படி சாப்பாடு இல்லாம இருக்காங்க, எப்படி ஒரு பெட்ஷீட் இல்லாம இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதோ ஸோ காட்டும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப எமோஷனலா ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஐ தாட் வி ஷுட் ஆல் பி அ பார்ட் ஆஃப் திஸ். இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து எல்லாருமே வந்து ஒரு பங்கா இருந்து நம்மளால செய்ய முடிஞ்ச அளவுக்கு அது 35 ரூபாவோ 20 ரூபாவோ 50 ரூபாவோ நம்ம வந்து பண்ணணும்ன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு அது தேவை நம்ம ஊர்ல. ஸோ தேங்க்யூ ஆலன் ஃபார் கிவிங் திஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து உண்மையாவே ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன் இது என்னைக்குமே. இந்த ஒரு நைட் வந்து ஐ நெவர் ஃபர்கெட். இந்த மாதிரி பல நாள் பல ராத்திரிகள் பல பகல்கள் எல்லா நேரமும் வந்து நான் பங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். We'll make it much better and much more greater. This place greater for people to live. So all the best. Help on Hunger full team kume வந்து wishing you guys a very very good luck. And இதுக்கு வந்து ஐஷு வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷீ இஸ் a very dear friend. அவளுக்கு ஜெனரலாவே வந்து ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தி. ரொம்ப வருஷமா வந்து ஷீஸ் பீன் டூயிங் திஸ். அது மட்டும் இல்ல, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஷீஸ் பீன் ஹெல்பிங். அது பர்சனலா அது நான் வேற இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம், அது நான் பேசுவேன் கண்டிப்பா. ஸோ தேங்க்யூ ஐஷு, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ், உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஏன்னா நீங்களும் வந்து ஒரு பங்கா இதுல வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா எதுவோ ஒன்று பண்ணி இன்னைக்கு வந்து அந்த காசு வந்து எல்லாருக்குமே போய் ஒரு சாப்பாடா சேரும்ன்றதுனால வந்திருக்கீங்க. ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி குட் லக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை ஹானர் பண்றதுக்காக நம்மளோட டீம்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, விஷுவலி சேலஞ்ச் பீப்புள். பட் எஸ், நீங்க உதவி செஞ்சவங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசா கொடுக்கணும்னு ஆசைப்படுறது. Okay, I would like to say something. Mahat இன்னைக்கு please ma'am. The music கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். What is that? மஹாத் வந்து இன்னைக்கு மாலை போட்டிருக்காரு. மாலை போடும்போது அது சாமிக்கு ஈக்குவல். ஸோ சாமியாவே இன்னைக்கு வந்திருக்கீங்க. நிறைய பேர் சாப்பிட போறாங்க நிம்மதியா. மாலை போட்டு நிறைய பேரை நினைக்கலாம் இந்த மாதிரி ஒரு
பிரியாணி ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் ஒரு நல்ல மனசு இருந்தா போதும், அது மகாத்துக்கு இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மகாத். ஹெல்ப் ஆன் அங்க டீம்ல இருந்து, ஆலன் கிட்ட இருந்து நாங்க எல்லாருமே ஹோல் ஹார்ட்டட்லி, ஏன்னா திஸ் மீன்ஸ் அ லாட் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்மால் கிஃப்ட் ஃப்ரம் அஸ். இது வந்து நெல், அந்த ஜார்ல இருக்க நெல் வந்து விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியா பெறப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஜார்ல இருக்க நெல் வந்து நேரடியா விவசாயிகள்ட்ட இருந்து பெறப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து எங்களோட அன்பா உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எங்களோட சின்ன மொமெண்ட் ஆஃப் நன்றி. நீங்க எத்தனையோ மக்களுக்கு ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலமா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் சின்ன அந்த போட்டோ ஃப்ரேமும் எங்களோட டோன் ஆஃப் லவ். கண்டிப்பா இந்த விஷயம் இன்னும் பல பேருக்கு இன்ஸ்பைரிங்கா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் நமக்கு உதவி பண்ண வருவாங்க. அவங்க மூலமா நிறைய பேரோட பசி ஆறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஒரு சின்ன ஒரு போட்டோ செக்மெண்ட் மட்டும் சார். எல்இடியே ஒரு போட்டோ வரும் சார். அதோட மொமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட மெமரிஸ் எங்களுக்கு. சிம்பு சார் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம எஸ்டிஆரும் வருவாரு, நம்ம ஃபேமிலியில இணைய போறாரு அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு. சோ நீங்க சொல்லுங்க சார். ஒரு நல்ல நண்பன், நல்ல மனிதன், ஹெல்ப் ஆன் ஹங்கர் மாதிரி அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு தேவை. தேங்க்யூ. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட சிம்பு சார் வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர்ல இணைய போறதுக்கு. ஹரிஷ் யா அதுக்கு முன்னாடி நல்ல பையன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப வருஷமா வந்து ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காப்ல. அண்ட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஹரிஷ் ஏகப்பட்ட பேருக்கு வந்து இஸ் பீன் ஹெல்பிங் அ லாட் ஆஃப் பீப்புள்னு. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஹரிஷ் as well. ஆலன் அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சூப்பர். அண்ணனுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். இவர் மூலியமா தான் இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். ரொம்ப ரொம்ப ஹாப்பிண்ணே. வணக்கம் நண்பர்கள் எல்லாரும், இன்னைக்கு இந்த டைம் எடுத்து இங்கே வந்ததுக்காக நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் மை செலிபிரிட்டி கெஸ்ட், ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபெலோ விஷர்ஸ், டோனர்ஸ், வாலண்டியர்ஸ் அண்ட் த மீடியா டீம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் ஆன் ஹங்கர்ல மாற்ற முடியுதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் அஸ் அ டீம் டுகெதர் ஆனதால் தான். எல்லாருமே சொல்றது ஸ்ட்ராங்கர் டுகெதர்னு வாங்கல. ஸோ அந்த மாதிரி ஆன ஒரு விஷயம் தான். அதில் என்னோட செலிபிரிட்டி நண்பர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் அண்ணன்கள் ஆனால் அண்ணெல்லாம் எனக்கு டெய்லி ஆல்மோஸ்ட் லிட்டரலி கால் பண்ணார் இந்த ஈவெண்ட் நடக்கும்போது. கோபினா டே என்னடா ஆச்சா ஆச்சா அப்படின்னு. ஸோ எவ்ரி டே அந்த அக்கறை எடுத்துட்டு இருந்தது. சந்தோஷ் ப்ரோ நெக்ஸ்ட். ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு சே பிகாஸ் மோர் தென் த செலிபிரிட்டி ஃப்ரேம், த லவ் தட் தே ஹாவ், அந்த அன்பு. இவனுக்கு என்ன ஆகும், அவங்க என்னமோ ஒரு ஓட்டத்தில் இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த நேரத்துலயே கால் பண்ணி ஆச்சா இல்லையா அப்படின்றது. ஐஷுவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் கூட்ட என்ன ரோஸ்ட் பண்ணுவாங்க போன டைம் மாதிரி, என் குடும்பத்தில் பிரச்சனை ஆக்கி விட்டுட்டு போவாங்க. ஸோ ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஹெல்ப் ஆனாங்க மூலமாக பழகி, ஷீ நோஸ் மீ இன் அண்ட் அவுட், நாங்கள் என்ன பண்ணுவோம் இங்கே என்ன நடக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது அஸ் அ கெஸ்ட்டாக வரும்போது ஷீ டோல் மீ ஒன்லி ஒன் திங், இல்லை ஏன் என் ஃபேஸை போட்டு அஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கும்போது will that not be making more difference என்னும்போது are you sure தான் நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன். பிகாஸ் நிஜமாக சொல்றீங்களா அப்படின்னும் போது ஆமா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது it is not easy. As a person it's not at all easy. Because as a human being or as an actor or as a celebrity, you coming and endorsing yourself for a brand, because நாங்க என்ன பண்றோமோ that reflects on you. So அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது it's out of nowhere. Thank you. I'm always humble and grateful. No words to say. மஹத் ப்ரோக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது பிராச்சி மேம். அவங்கள தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட்டிட்டு போயிட்டு நீங்க என்னடா பண்றீங்கன்ற மாதிரி அவங்க she was surprised with lot of things. அவங்க வீட்டு வாசல் முன்னாடியே 2-3 பேரை பார்த்துட்டு நானும் இங்கே தான் இருக்கிறேன், பட் எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்ததுன்னு. ஸோ அதுக்கப்புறம் மஹத் ப்ரோ பிளாங்கெட் ட்ரைவ் வந்தாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் டுகெதர்
என்னால் நம்ப முடியல. அதுக்கப்புறம் we had a conversation more than 35 minutes on the call asking என்ன அடுத்தது பண்ணலாம். அந்த பிளாங்கெட் டிரைவ் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணி. இந்த பிளாங்கெட் டிரைவ்லாம் பொறுத்த வரைக்கும் 6 மணி 7 மணிக்கெல்லாம் கிடையாது. ஐஸ்வர்யா இருக்கட்டும், சந்தோஷ் ப்ரோவா இருக்கட்டும், மஹத் ப்ரோ எல்லாருமே வந்த பிளாங்கெட் டிரைவ்லாம் நைட்டு 2-2:30 மணி ஆகும் முடியறதுக்கு. ஸோ அது வேற ரோட்ல இருந்து அடுத்த நாள் காலையில் ஷூட் போனாலும் பரவாயில்லன்ட்டு இருந்து பண்ணிட்டு போவாங்க. அது முடிச்சுட்டு அவர் அவ்வளோ நேரம் பேசினாரு, என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம். ஏன்னா இந்த பிளாங்கெட்ன்றது ஒரு சாதாரண விஷயம், அந்த பிளாங்கெட் எப்படி ரீச் ஆகாமல் இருக்குது, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுமேனு. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் அ பிக் தேங்க்ஸ் டு மை டோனர்ஸ். ஃபர்சானா இந்த ஈவெண்ட் பாதிக்கு மேல தூக்கி பிடிச்சிருக்கிறது ஒரே ஆள் தான். நிறைய பேர் கேட்பாங்க எப்படி இவ்வளவு பெரிய ஈவெண்ட் பண்றீங்க ஆனால் ஸ்பான்சர்ஸே இல்லைன்னு. அதுதான் ஸ்பான்சர்ஸ், அதுதான் அன்பு. ஏன்னா அவங்க வேற, அதாவது எப்படி சொல்லணும்னா she would have asked minimum ஒரு 1000 people, easily 1000 people அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க இவ்வளவு ஃபண்ட்ஸை ரேஸ் பண்றதுக்கு. அடுத்தது என் நண்பன் ஷமீர் எங்க இருக்கான்னு தெரியல, he has come all the way from Singapore. அவனும் அதே தான், இங்க இருந்து ரேஸ் பண்ணாம அங்க இருந்து ரேஸ் பண்ணான். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு ஆங்கிள் they have done magics. அந்த மேஜிக்ஸ் தான் எடுத்துட்டு வந்தது தான் இந்த 6 years of help on Hunger. And a special thanks to all my volunteers. ஏன்னா என் வாலண்டியர்ஸ் எப்படின்னா they are my backbone. இன்னைக்கு நான் வேணா இங்க நிற்பேன், பட் I am not the person behind everything. These boys are the magics before everything. Boys ஒரு நிமிஷம் முன்னாடி வர முடியுமா ப்ளீஸ்? ப்ளீஸ் ஆல் த வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் ஆன் ஸ்டேஜ்க்கு வாங்க. நீங்க இல்லாம கண்டிப்பா எங்களால இத கோத்ரோ பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு போகவே முடியாது. நீங்க எல்லாருமே இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கரோட பேக் போன்ஸ். ப்ளீஸ் உங்களை பெருமைப்படுத்தல நாங்க ரொம்ப பெருமை அடைகிறோம். எல்லாருமே ஸ்டேஜ்க்கு வாங்க வாலண்டியர்ஸ். ஏன்னா ஃபுட் சர்வ்ட் வித் லவ் அப்படிதான் நாங்க எப்பவுமே சொல்லுவோம், எங்களோட டேக்லைனும் அதுதான். இப்ப கூட அவங்க வந்துட்டு ஸ்டேஜுக்கு வரும்போது எனக்கு அங்க வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான பர்சன்ஸ் இவனுங்க எல்லாருக்கும் எப்படின்னா இந்த 6 வருஷமும் வருஷம் ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இது. ஸோ இந்த கல்யாணத்துல எல்லாரும் நல்லா வந்துட்டு போனாங்களா, அந்த பொண்ணு மாப்பிள்ள மட்டும் தான் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் இங்க வந்து நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவோம் இந்த ஈவெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும். ஐஷு as a brand ambassador I want you to be here. Please come. இதுதான் இது ஒரு பாதி, மீதி எங்கெங்கயோ இருக்கானுங்க. பட் as a team we are all grateful to you because you are the one who made it much bigger. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6 years Alan has been doing this மொய் விருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு. பட் இதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்தது. நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய மக்கள் இருப்பாங்க, கூட நிறைய சுற்றி நிறைய ஆட்கள் வருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஒரு ஹெல்ப் கேட்கும்போது நிறைய பேர் வருவாங்களான்னு தெரியாது. அதில் முக்கியமாக அந்த டைமில் வரவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க நம்ம லைஃப்பில். அந்த மாதிரி இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கருக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுது எனக்கு. ஒரு 5000 பேருக்கு பிரியாணி போடணுன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தொகை தேவைப்படும் அப்படின்றது ஒரு ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு 25 பேருக்கு பிரியாணி போட்டால் ஒரு 3 கிலோ பிரியாணி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஒரு 5000 பேருக்கு போடணுன்னா இல்லை அவங்க இருக்கலாம், பரவாயில்ல, ஓகே. பட் அந்த டைமில் வந்து இப்போ எனக்குமே வந்து நான் யார்கிட்டயாவது ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நான் சொல்கிறது சின்ன ஆட்களே கிடையாது, அவங்க எல்லாருக்குமே நம்மளும் உதவி செஞ்சுருப்போம். ஆனால் வந்து அந்த டைமில் நம்ம கேட்கும்போது ஒரு சேரிட்டி, ஒரு நல்ல விஷயத்துக்கு கேட்கும்போது அவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஹெல்ப்பும் பண்ணல. அதுதான் உண்மை, ரியாலிட்டி. ஆனால் இன்னைக்கு வந்து whoever is supported, whoever is given the funds, அவங்களுக்கு நிஜமாலே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. பீங் அ செலிபிரிட்டி, எனக்கு நிறைய பேரை தெரியும், உங்க எல்லாருக்குமே ஐ மீன் ஜென்ரலாகவே பீங் அ செலிபிரிட்டி, நார்மல் பீப்புள் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும், பட் செலிபிரிட்டியாக இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும். ஆனால் அந்த ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. தேங்க்யூ ஆலன். எனக்குமே வந்து ட்ரூ கலர்ஸ் ட்ரூ ஃபேஸ் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த நாட்டில் யாரும் உதவி பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆளுங்க. நிஜமா சொல்றேன், உதவி பண்ற ஒரு நண்பர் இருந்தாலுமே அவங்கள தயவு செஞ்சு விட்டு போயிடாதீங்க. அவங்க தான் வந்து லைஃப்ல நிஜமாலே ரொம்ப முக்கியமான நபரா இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் எனக்கு டீச் பண்ணது. அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஃபுட் டொனேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் டொனேஷன்
தென் எனிதிங், மோர் தென் எனிதிங். நம்ம யாருக்கு என்ன தானம் பண்ணாலுமே ஒரு அன்னதானம் மாதிரி வராது. அந்த அன்னதானம் வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமா பண்ணும்போது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஹேலன் ஃபார் டூயிங் திஸ் அண்ட் பிரிங்கிங் திஸ் ஃபார் 6 years. இந்த பிராண்ட் அம்பாசிடர் இது எல்லாமே பக்கத்துல வச்சுட்டு ஐ ரியலி ஃபீல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காவே டு பி பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ஒரு ப்ரௌடாவே நான் சொல்லிப்பேன், ஆமாயா நான் ஹெல்ப் ஆன் ஹங்கர்ல ஒரு மெம்பரா இருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப இறங்கி I also want to be one of the family member of Help on Hunger. எப்பவுமே வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வரதை விட இன்னைக்கு இந்த டிஷர்ட் போட்டு வரும்போது ரொம்ப பெருமையாவே இருக்குன்னு சொல்லுவேன். It gives me pride, honor to wear this t-shirt and stand in front of everybody. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், பெரிய பெரிய அமௌண்ட் பெரிய பெரிய தொகை ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு அவசியமே கிடையாது. நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஏதாவது ஒரு 5 ரூபாய் இருக்கட்டும் 10 ரூபாய் இருக்கட்டும், நம்மளால முடிஞ்சது உதவி பண்ணிட்டே இருக்கலாம். பிகாஸ் திரும்பி பார்த்தா லைஃப்ல நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்றதுக்கு யோசிக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே இருக்காது. அண்ட் இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமா அப்படின்றது ஒரு கேரண்டி கூட இல்லை. ஒரு நல்லது பண்ணிட்டு நாளைக்கு நம்ம இல்லைன்னா கூட ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமா தருது. இன்னைக்கு இத்தனை பேருக்கு பிரியாணி போய் சேர போகுதுன்னா உங்க எல்லாருக்குமே whoever has got the tickets, இந்த 399 rupeesக்கு யார் யார் டிக்கெட் வாங்கினாங்களோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ சோ மச். இட் மீன்ஸ் அ லாட். ஒரு 400 ரூபாய், ஒரு 399 அப்படின்னு ஒரு சாதாரண விஷயமா இல்லாம நீங்க எல்லாருமே இந்த காஸ்க்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி ஃபார் ஆல் த ஸ்பான்சர்ஸ். அண்ட் தேங்க்யூ மஹத் ஃபார் கமிங் ஹியர் டுடே. சொன்னதுக்கு வந்திருக்கீங்க. அண்ட் கோபி அண்ணா இஸ் தேர் எவ்ரி இயர். சந்தோஷ் இஸ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு மனசார நான் வந்து இது நீடிக்கணும் அப்படின்னு நினச்சி விஷிங் ஆலன் அண்ட் ஹெல்ப் ஆன் ஹங்கர். வேற ஏதாவது பேசணுமா ஆலன்? லாஸ்ட் டைம் நான் அந்த டிராவல் பத்தி சொன்னேன். உங்க வைஃப் எங்க போயிட்டாங்களா? எங்களுக்கு இன்னுமே இருக்கு மேம். நான் வேணா ரீகால் பண்ணுவானா? தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிவாஸ் கே பிரசன்னா கிடையாது. லைட்டா ரோல் ஆயிடுச்சு சார். நான் வெறும் நிவாஸ் தான் சார் சொன்னேன். நோ ப்ராப்ளம். இது நிறைய இடத்துல நடக்குது ஆக்சுவலி. ஸோ ஒன் அனதர் டைம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்ப் ஆன் ஹங்கரோட மொத்த டீமுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சர்வீஸை வந்து இவ்வளோ வருஷங்களா வந்து தொடர்ந்து பண்றது ஐ திங்க் இட் இஸ் இம்பாசிபிள். அண்ட் உங்களை ஃபர்ஸ்ட் நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா லாக்டவுன் டைம்ல இவங்க தே ஸ்டார்டட் ஹெல்பிங் லாட் ஆஃப் பீப்புள். அதுக்கப்புறம் ஃப்ளட் டைம்ல அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் வந்து தே ஹவ் இதில் இருக்கிற நான் கேள்விப்படுது என்னன்னா இதில் இருக்கிற எல்லாருமே தே ஹவ் பீன் ஒர்க்கிங் சம்வேர். எல்லாரும் வேற ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு பட் சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல ஃபேண்டாஸ்டிக்கான செலிபிரிட்டிஸ் தே ஆர் ஆக்சுவலி லீடிங் தெம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர். இதுல ஃபர்ஸ்ட் டைம் இவங்களோட இணையறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அசோசியேஷன்ஸ் வித் ஹோல் டீம். என்ன பண்ணலாம், ஏதாவது பாடலாமா? அதுக்குள்ள அவங்க காட்டிடாங்களா? அவங்களோட ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சேன் நானு. ஏதாவது உங்களுக்கு மொமெண்ட், எனக்கு இந்த சாப்பாடு மூலமா நான் இவ்வளவு ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன், ஏங்கிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? பரவாயில்ல மேம், இந்த மொமெண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம அண்ணாக்கு போயிடலாம். ஐ திங்க் சின்ன வயசுல there are days that ரொம்ப கஷ்டப்பட்ட டைம்ல வந்து சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்ட டைம் கூட இருக்கு. ஸோ அது இப்போ சொல்ல வேண்டாம். பட் ஐ திங்க் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இப்படி போட்டுக்கலாம், எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் எங்க போனாலும் இந்த பழைய கதைலாம் வேண்டாம், விட்டுறலாம். பட் எனக்கு ஜென்யூனாவே நான் எங்க போனாலும் எந்த ஷூட்டிங் போனாலும் ரோட்டு கடை வந்து மிஸ் பண்ணாம சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு. 5 ஸ்டார் கடை, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இருந்து ரோட்டு கடை வரைக்கும் முக்கியமா நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து எல்லாருக்குமே. இப்போ நான் ஒரு படம் பண்ணேன், காக்கா முட்டை அப்படின்ற ஒரு படம். கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த படத்துல வந்து 2 குழந்தைங்க பீஸா சாப்பிடுறதுக்கான ஒரு முழு படம் வந்து 2 பேர் வந்து பீஸா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து ஒரு படமா எடுத்திருக்காரு மணிகண்டன். அந்த படத்துல வந்து கடைசியில நிஜமாலே அந்த பசங்க பீஸா சாப்பிட்டதே கிடையாது. அந்த ஹோல் ஆஃப் ஷூட்ல நாங்கள் ஒரு 6 மாசம் ஷூட் பண்ணியிருப்போம். அந்த ஹோல் ஆஃப் ஷூட்ல அவங்க பீஸா சாப்பிடவே இல்லை.
கடைசி நாள் பீஸா கொடுத்தோம். பீஸா சாப்பிடும்போது அவங்க சொன்னது நிஜமாலே அந்த ஆயா சுட்ட தோசை தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்ப்போம். இது இப்போ நாங்கள் வந்து ரீசெண்டாக பிளாங்கெட் டிரைவ் பண்ணும்போது இது என்ன, அது ஒரு பிளாங்கெட் கூட இல்லாமல் ஏகப்பட்ட பேர் ரோட்டில் வந்து தூங்கும் போது தான் வந்து அது உணர முடியுது. ஒரு 100 ரூபாய், ஒரு 50 ரூபாய் இருக்கும். மினிமமாக ஒரு பிளாங்கெட் வாங்கணும்னா ஒரு 50 ரூபாய் இருக்கும், இல்லைன்னா ஒரு 100 ரூபாய் இருக்கும். அது கூட அவங்களால வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நிறையவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பாடு ஒரு பேசிக் நெசசிட்டி, சாப்பாடு மட்டும் இல்லை, ஒரு பேசிக் நெசசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமா அதான் நான் ஆலன் கிட்ட சொன்னேன். ஆலன், நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங் அவர் விங்ஸ் அண்ட் இங்கே சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுல மட்டும் இல்லாமல் ஸ்லோவாக அவுட் சைட் ஆஃப் தி சென்னை, ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்றது நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில். ஐ ஹோப் அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணி அதையும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு நோக்கம்தான். டுடே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு லான்ச் ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம். அது வந்து ஆலனோட ஐடியா அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் ஐடியா. இந்த ஐடியா வந்து நான் ஒரு ப்ரீஃபாக நான் சொல்கிறேன், ஆலன் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எல்லாராலையும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது எவ்ரி டைம் நாங்கள் வீடியோஸ் போடுவோம். ஒரு 35 rupees நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மனிதருக்கான ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் போய் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு. பட் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம டெய்லி ரொட்டீன்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு நம்ம நிறைய சேனல், நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன், இல்லைனா வந்து ஒரு ரீசார்ஜ் பேஸில் வந்து ஃபோனில் ஒரு நிறைய விஷயங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாக பண்ணுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் இஸ் கோயிங் டு லான்ச் அ சப்ஸ்கிரிப்ஷன் விச் இஸ் லைக் மந்த்லி வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐ திங்க் இட்ஸ் லைக் ஃபார் ஒன் இயருக்கு வந்து மந்த்லி 35 rupees if I'm right, okay? மந்த்லி 35 ரூபாய் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஐடியா. ஹியூஜ் round of applause for my dear brother Alan for bringing this idea. மேபி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவார், அதுக்கான ஒரு நல்ல ஒரு டைட்டிலும் வச்சிருக்காரு. ப்ளீஸ் ஆலன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு இது பண்ணணும்னு, which is a subscription model. ஆனால் எப்படி பண்ண முடியும்னா, ஒரு நிறுவனம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்கணும், அவங்களோட அக்கௌண்டிங் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் லெஜெட்டாக இருக்கணும், அதோட லெஜர்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர்பிஐ வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி இட் டுக் அஸ் மோர் தென் 1 year ப்ளஸ்ஸா, ஒரு வருஷம் மேலே நாங்கள் வெயிட் பண்ண கிடைச்ச பலன் தான் இது. இட் இஸ் ப்ராஜெக்ட் ஹோப் வித் ஹோப் ஆஃப் எவ்ரிபடி தான் இது. ஸோ இதை பற்றி சின்னதாக சொல்லணும்னா எப்படின்னா, நாங்கள் கேட்கறது எல்லாம் 35 ரூபா தான். ஒரு ஆள் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி 35 ரூபா கொடுத்தா போதுன்னு. எப்படி அது முடியும் அப்படின்னு கேட்பீங்க. த ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட், முடிஞ்சவங்களோட முடியாதவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. ஸோ இவ்வளோ பேர் முடிஞ்சவங்க இருக்கும்போது முடியாதவர்கள் ரொம்ப கம்மி தான். என்னோட உள்ளங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்லுவேன், இவங்களுக்குலாம் எப்படின்னா, எனக்கு இவங்களெல்லாம் மாதம் நான் பார்த்தே ஆகணும், நான் பார்க்கலன்னா பாதி பேர் கோவப்படுவாங்க. ஸோ உரிமையாக கால் பண்ணி திட்டுறவங்க இருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் யாருன்னா, நான் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா, திருச்சியிலேருந்து எங்கள் அண்ணங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாருமே பிளைண்ட், கண் பார்வை இல்லாதவங்க. அதே மாதிரி செங்கல்பட்டுலேருந்து லெப்ரசி அஃபெக்ட் ஆன எங்கள் உள்ளங்கள். அடுத்தது ஹோம்லெஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் டெய்லி ஹோம்லெஸ் போடுறோம்ல, ஆனால் எப்படி ஹோம்லெஸ் போடுறோம் என்ன பண்ணுறோன்றது தெரியாதனால அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே எனக்கு தேவைப்படுற காசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 35 ரூபா கொடுத்தாலே அது ஒரு பெரிய மரமாக ஆகி இந்த மாதம் உள்ள காரியங்களை பண்ண முடியும். ஸோ இதுக்கு பண்ண வேண்டிய தொகைன்ற பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் பேஜ், அதாவது www.helponhunger.org, அப்படி இல்லைன்னா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல கியூஆர் எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்களால் முடிஞ்சது நீங்கள்லாம் வந்தவங்க 35 rupees if you gonna give per month,
it can bring a lot of hope to a lot of people. ஒரு hope, ஒரு நம்பிக்கை எவ்வளோ பேருக்கு கிடைக்கும். அதுக்கு சாட்சியா இருக்கிறவங்க தான் இவங்கலாம். ஒரு விஷயம் வந்து நிறைய NGOs இருக்கும், எப்படி நம்புறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கும். பட் இந்த ஆப் வந்து இது சாதாரணமா நடக்காது. நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நிறைய செக்கிங் நடந்து ஃபைனலி ஒரு அப்ரூவல் கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட் ஆல்மோஸ்ட் took 1 year. So it gives a immense pleasure to launch this. Where are we inviting anyone? That's it. Okay. Please. இது அதுக்கடுத்து grocery distribution. அப்படியே இருங்க. இந்த ஹோப்போட எக்ஸாம்பிள் என்னன்றதை நாங்க இப்பவே காமிச்சிட போறோம். ஏன்னா மாசம் இவங்களுக்குலாம் நாங்க மளிகை பொருள் கொடுப்போம். So இந்த மளிகை பொருள் போகணும்னா there is a hope needed, right? So they hope for us, we hope for you all. So that is all about a hope project. எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். சோ அதோட தொடக்கம் தான் இங்க இருந்து ஆரம்பிக்கட்டும். அடுத்த மாசம் தேவையான grocery items எல்லாம் நம்ம இப்ப கொடுக்க போறோம். அதுக்கு அடுத்து நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேரணும். நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய QR கோட்ல உங்களால முடிஞ்சதை ஸ்கேன் பண்ணி கண்டிப்பா நீங்க அனுப்பலாம். ஒவ்வொருத்தவங்க ஒரு மாசத்துக்கு 35 ரூபா கொடுக்கறது மூலமா இத்தனை மக்கள் கிட்ட நேரடியாவே grocery ஐட்டம்ஸா இருக்கட்டும், பிளாங்கெட்டா இருக்கட்டும், நிறைய குழந்தைங்களுக்கு காலையில சாப்பாடா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. சோ அத நேரடியா உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடுத்த பட்சம் 35 ரூபாய் கொடுத்தோம்னா போதும். இது நம்மளால கண்டிப்பா சாத்தியமாகும். எல்லாம் கொஞ்சம் கைத்தட்டுமா, பெரிய கைத்தட்டல் ப்ளீஸ். ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும் எல்லாருமே. எல்லா மக்களையும் மேடைக்கு ஏத்து அழகு பார்க்கறோம். திருச்சியில இருந்து வந்திருக்காங்க, செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்காங்க. சுத்தி நம்ம தமிழ்நாடு முழுக்க பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பட் இன்னைக்கு சென்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி நடக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கரோட அடுத்த மோட்டோவா இருக்க போகுது. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ப்ளீஸ் ஹெல்ப் ஆன் ஹங்கர் கைத்தட்டல் கொடுங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் எல்லாமே. கண்டிப்பா இது இன்னும் பெருசாகும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். அடுத்த வருஷம் இன்னும் இந்த கிரௌட் வந்து அதிகமாகணும் அப்படின்றது தான் எல்லாருடைய நம்பிக்கையாவும் இருக்கு. சோ கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இல்லாதவருக்கு கொடுக்கிற ஒரு சிச்சுவேஷன் சீக்கிரமே கிரியேட் ஆக போகுது. வாலண்டியர்ஸ் மேல வாங்கம்மா. மூணு குழந்தைங்க எல்சான்னு சொல்லிட்டு அந்த அக்கா, அவங்களோட கணவர் வந்து கைவிட்டுட்டாங்க. சின்ன குழந்தையா எங்க குட்டி பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குட்டி பொண்ணை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹெல்ப் ஆன் ஹங்கர் டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த மூணு குழந்தைங்களும் ஹெல்ப் ஆன் ஹங்கர் தான் பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுல அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை தொடர்ந்து நடக்கணும். இதே மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்ம எடுத்து வளர்க்கணும், நம்ம உங்களோட பசியை ஆத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலமா இந்த மொய் விருந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் இவங்களுக்கு. இவங்களோட கையால நம்மளோட ஐஸ்வர்யா மேமுக்கு ஒரு சின்ன டோன் ஆஃப் லவ் அண்ட் இந்த பவுல்ல இருக்கக்கூடிய நெல் விதைகள் எல்லாமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. இது ஒரு டோன் ஆஃப் லவ்வா எடுத்துக்கோங்க மேம். அண்ட் அந்த ஜார்ல இருக்கக்கூடிய நெல் வந்து சின்ன சின்ன விதைகளா இருக்கலாம், பட் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களோட அன்பு பாசம் எல்லாமே சேர்த்து அந்த ஜார்ல நாங்க ஃபில் பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து வெயிட் வந்து 56 கிலோ. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஓகே, ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து உங்கள் டைம் ஒதுக்கி வச்சதுக்கு. இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் வந்து கடந்த 6 வருஷமா நிறைய பேருக்கு வந்து ஃபுட் டொனேஷன்ஸ் அப்புறம் இந்த மொய் விருந்தும் நடத்திட்டு இருக்கோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இது நிறைய பேர் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா ப்ரெஸ் மீடியா எல்லாமே இது நடக்கவே நடக்காது. இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஃபுட் டே சார்பாக கடந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. மோர் தென் 50 வெஹிக்கிள்ஸ் மட்டும் போயிருக்கு. 5000 பேருக்கு பிரியாணி போய் சேர போகுது அப்படின்னும் போது வயிறார எனக்கே அப்படியே பிரியாணி சாப்பிடாமே வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டே. ஸோ ஆலன் வந்து இது கடந்த 6 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ஐ ஹவ் ஜாயின் த ஆர்கனைசேஷன் ஃபார் 3 years அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாருமே கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டு போங்க. தேங்காய் சட்னி வச்சு பிரியாணி யார் சாப்பிடுவாங்க ப்ரோ? ரைத்தா, ஆனியன் சட்னி. பாத்தீங்களா, பிரியாணியோட காம்பினேஷன் கரெக்டா கண்டிப்பா அதெல்லாமே இருக்கு. வாட்டர் பாட்டில் இருக்கு, பாத்திரம் பிளஸ் வாட்டர் பாட்டில் இருக்கு. ஏன்னா கத்திரிக்காய் நிறைய பேருக்கு என்னன்னா, இவங்கெல்லாம் ரோடோர இருக்க மக்கள், அவங்களுக்குலாம் கத்திரிக்காய் ஒத்துக்காது, ஸ்கின் அலர்ஜிஸ் உண்டு. அதனால அதை அவாய்ட் பண்றது. அது சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடாது கூட. அது ரொம்ப தவறான ஒரு செயல். பட் நிஜமாலேயே நிறைய பேர்கிட்ட போய் உதவின்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு காஸ்ட் ரொம்ப கம்மியான ஒரு மனிதர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் சந்தோஷமாவும் இருந்தது. பட் கண்டிப்பா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய பேருக்கு செஞ்சுட்டே இருக்கிறீங்க, அது நிறைய விஷயம் தெரியாத அளவுக்கு பாத்துக்கிறீங்க. பட் ஆனா இங்க தெரிஞ்சு வெளியில சொன்னாவே அதை விமர்சனம் பண்றாங்களே, அதை எப்படி பாருங்க? சமீபத்துல பாலா பண்ணது கூட ஒரு விமர்சனம் வந்தது, அந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்கான், தீவிரவாத லிஸ்ட் அப்படின்றாங்க. ஐயோ, அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு நல்லது பண்றது, விமர்சனம் அப்படின்றது ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி. இப்ப இதுக்கு உங்களை எதுக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 5000 பேருக்கு போய் ஃபுட் டொனேஷன். இப்ப நான் சொன்ன மாதிரி எதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, இது நிஜமாவே நாங்க ஜென்யூனா பண்றோமா அப்படின்றது ஒரு டவுட் கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஜென்யூனா பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு பிஆர் ஒரு வெளியே தெரியணும், சோஷியல் மீடியால போடுறது இருக்கு. பட் இது ஜென்யூனாவே பண்ணா தயவு செஞ்சு அதை என்கரேஜ் பண்ணலாமே, தப்பே இல்லை. ஒரு விஷயம் வெளியே சொல்றோம். இப்ப நான் நிறைய, நீங்க சொல்லிருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து வெளியே சொல்லாமே நாங்க பண்ணிருக்கோம். பட் இது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வெளியே தெரிஞ்சாதான், ஏன்னா இதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. ஒரு 5000 பேருக்கு பிரியாணி சமைச்சு கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது வெளியே தெரிஞ்சாதான் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும். சொல்லுங்க சார். சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? கூடிய சீக்கிரம். ஆர்டிஸ்ட் நான் மென்ஷன் பண்ணல, அதுதான் நான் சொன்னேன். இப்போ அவங்க ஹெல்ப் பண்ணாததுக்கு காரணங்கள் கூட இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இது ஜென்யூனாவே இருக்குமா, உண்மையா இருக்குமா, உண்மையாவே இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ நடத்தி இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்றது உண்மையா இருக்குமான்னு தெரியாம கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாம எனக்கு இருக்கலாம். அதுக்குதான் இந்த பிரஸ் மீடியா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை நாங்க கூப்பிட்டுருக்கோம். நிஜமாலே இத்தனை பேர் வாலண்டியர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், இத்தனை பிரியாணி போய் மக்களுக்கு போய் சேருது அப்படின்ட்டு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். சில பேர்கிட்ட ஹெல்ப்னு கேட்கும் போது நிறைய பேர் எனக்கு பண்ணல. ஸோ அது ஒரு சின்ன வருத்தமா இருந்தது, அவ்வளவுதான். தமிழ் சினிமால வந்து ஒரு நடிகை வந்து அம்மா கேரக்டர் ஏதாவது பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் விமர்சனம் யாராவது பேரு சொல்லி அவங்களே பண்ணிட்டாங்க, சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாங்க. ஆனா இப்போ கூட ஆமா, அவர் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு படமே இல்லைன்னு கூட சொல்லியிருக்காரு. பைல்வான் ரங்கநாதன் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியாது இல்ல, இந்த வருஷம் என்னோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகி 350 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னு அவருக்கு தெரியாது. நான் என்னென்ன படங்கள் பண்றேன்னு லிஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் வருது, ஒரு வருஷம் 2 வருஷம் நான் நல்ல படம் கொடுக்கணும்னு தான் நான் உங்களுக்கு ஆசைப்படுறேன். ஏனோ தானோன்னு ஒரு படம் பண்ணக்கூடாதுன்னு என்னோட படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு படங்கள்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் அடுத்த படம் எனக்கு வரும்போது ஒரு நல்ல படமா தான் வரணுன்றதுக்காக தான் இந்த வெயிட் டைம், இந்த ஒரு கேப் வந்திருக்கு. பட் சினிமா கண்டிப்பா நான் விட மாட்டேன், சினிமாவும் என்னை விடாது நான் நம்புறேன். ஆனா
ஈகோ பார்ப்பாங்க. அடுத்தவங்க போய் ஹெல்ப் கேட்கறது, ஃபோன் பண்ணி கேட்கறது. நீங்க எப்படி ஒரு தைரியமா கேட்குறீங்க, ஒரு மன விட்டு கேட்குறீங்க? என்ன காரணம்? இது அதுதான் நடக்கலன்னு சொல்றேனே, அதுதான் நடக்கலன்னு சொல்றேனே. ஈகோ பிரச்சனை எல்லாம் கேட்பாங்க, கேட்குவா. இல்ல அதுதாங்க, இப்போ இந்த மாதிரி விஷயத்துல ஈகோ பார்க்க கூடாது. நல்ல விஷயம் பண்ணும்போது அதுதான் ஆதி சொன்னாங்க, நான் சாதாரணமா ஹெல்ப் நிறைய பேர்கிட்ட கேட்க மாட்டேன், நிஜமாலே நான் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு உதவி கேட்கறதுல தப்பு ஆனா உணவே வந்து மருந்தா நம்ம பார்த்துக்கணும். அதுவே இன்னைக்கு நோயா மாறிடுது. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் நோக்கி ஓடி போயிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நம்ம உணவெல்லாம் மறந்துட்டோம். எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க, எது பண்ணாலுமே அளவா பண்ணா நல்லதா இருக்கும். உடம்பு ஓவரா பண்ணாதான் போகும். ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடலாம், தப்பே இல்லை, அது எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடலாம். டெய்லி அதையே சாப்பிட்டாதான் அது வந்து நம்ம உடலுக்கு கெடுதலா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே கண்டிப்பா பிரியாணி நான் சொல்றேன், எல்லா ஹீரோயின்ஸ் நடிகர்கள் இப்ப இருக்கிற ஜென்ரல் மனிதர்களே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்காங்க. ஃபிட்னஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இது நான் கம்ப்ளைண்டாகவே நான் அதை ஒரு இதுவாகவே சொல்ல முடியும். பிகாஸ் ஹெல்த் இஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். எவ்ரிபடி இஸ் பிகம் வெரி கான்ஷியஸ். எவ்ரிபடி இஸ் ரொம்ப ரொம்ப பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, நிறைய பேர் ரன்னிங் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச். தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் நான் ஜிம்முக்கு போவேன். இப்போ இப்படி ஃபிட்டாக இருக்கேனா இல்லையா? தேங்க்யூ.